அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஜயலக்ஷ்மி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் இந்த கலையை சொல்லி கொடுத்த பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் என் கோச்சஸ், என்னுடைய ஆசிரியர்கள், குருமார்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் முதல்ல ஒரு நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த கலையை எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு இருந்த சந்தேகம் இந்த கலையை என்னால் கற்றுக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் இந்த கலையை ரொம்ப எளிமையாக எனக்கு புரிய வச்சதுக்கு என்னுடைய அனைவருக்கும், என் கோச்சஸ்க்கு, என்னுடைய ஆசிரியர்களுக்கு, இதை எப்படி வழிநடத்தி கொண்டு போகணுன்னு பிளான் பண்ண எல்லாருக்குமே, பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு முதல்ல ஒரு 3 கேள்வி இருந்தது. அதனால தான் நான் என்ன அப்படி ஒரு தீர்வு கிடைக்கும்னு எனக்கு தெரியாமல் ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் ஒரு இன்டர்வியூவில் ஐயாவோட இன்டர்வியூ பார்த்துட்டு ஓகே இந்த கிளாஸ் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அதான் எனக்கு ஒரு 3 கேள்வின்னா, நான் படித்த வேலையே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் அந்த வேலையை என்னால் செய்ய முடியல. இப்போ வரைக்குமே என்னால் அந்த வேலையை செய்ய முடியல. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அது நான் படித்தது பயன்படுது. அதே மாதிரி என்னுடைய குழந்தைங்களும் ஏன் நம்ம எல்லோரும் படித்ததையே வேலை செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய தேடுதல் இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பாதையை அமைக்கணும் அப்படின்ற ஒரு தேடுதலும் இருந்தது. என்னுடைய குழந்தைக்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை அமையும் அப்படின்றத நான் தேடி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாளாக என்ன செஞ்சால் நமக்கு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஐயாவோட இன்டர்வியூ பார்த்தேன். நம்மளே மாற்றிக்கலாம், நம்மளால் எல்லாமே பார்க்க முடியும் அப்படின்னு இன்டர்வியூ பார்த்துட்டு சரி ஓகே, சும்மா ஜஸ்ட்டு ஏதோ வீடியோ யூடியூப்பில் பார்க்கும்போது அது வந்தது ஒரு நிகழ்வு. அது வந்தோன்னா ஓகே, எனக்கு ஒரு இது சேரணும்னு தோணுச்சு. வீட்லேயும் பர்மிஷன் கேட்டேன், கொடுத்தாங்க, ஜாயின் பண்ணிட்டேன். இதிலேருந்து நாங்கள் ஒரு லெதர் கம்பெனி தான் வச்சுருக்கோம். அதில் ஒரு 3-4 வருஷமாக எனக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி நல்லா போயிட்டுருந்தது, அதுக்கப்புறம் போகல. அது கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப சிரமமாயிடுச்சு. அப்புறமா தான் வகுப்பில் வரும்போது தான் ஐயா சொல்கிறாங்க, அந்த மீனம், மிதுனம், கன்னி, தனுசு இந்த இடத்துல இந்த ராசி கட்டங்களில் ஏஎல்பி லக்னம் போகும்போது கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்லோவாக இருக்கும், இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு. அப்போ தான் அதனால தான் நமக்கு ஸ்லோவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதை நான் என்ன மாற்றுறேன்னா, என் பேரில் உள்ள கம்பெனியை அப்படியே என்னுடைய கணவர் பேரில் வேறு ஒரு கம்பெனியை ஒன்று இது பண்ணி அதை ரன் பண்ணலாம். அதை மீன் டைமில் அது ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது ரொம்ப ஸ்லோவாக வச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ணணும்னா அது வேண்டாம், இதில் மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய மாற்றம். இது ஒரு கம்பெனியே அந்த கம்பெனியில் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு டிசிஷன். அந்த டிசிஷனை இங்கே நான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா.